நமஸ்காரஹ எல்லாருக்கும் வணக்கம். ஓகே. ஸோ இப்ப என்கிட்ட வந்து ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் இருக்கு. அத ட்ரை பண்ணலாமா? ஸோ எக்ஸர்சைஸ் என்ன அப்டின்னா, நான் அ ஒரு சில கொஸ்டின் வேர்ட்ஸ வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். அந்த வேர்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகே. எக்ஸாம்பிள் கிம். கிம் யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ பவதஹ நாம கிம், தவ நாம கிம், தத் கிம் இது மாரி ஏதாவது ஒரு சென்டென்ஸஸ நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணலாம். தத் கிம் தத் கந்துகம். இது என்ன? இது பந்து. அது அது என்ன? பந்து. அது பந்து. ஓகே. அது என்ன? அது பந்து. வேற ஏதாவது? ஏதத் ஏதத் கிம். இது என்ன? ஏதத் கங்கணம். இது சீப்பு. கங்கதம். 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 உத்தமம். सः किं पश्यति? सः देवालयं पश्यति, कोविल पाकरा. सः वृक्षं पश्यति, मरते पाकरा. सः वानरः पश्यति, पाकरा. वानरं पश्यति. ओके ஓகே. அடுத்த வார்த்தை உங்களுக்காக. தேவா குத்ர. தீபः कुत्र अस्ति? விளக்கு எங்க இருக்கிறது? மாதா குத்திர கச்சதி. அம்மா எங்க போகிறா? மாதா வாட்டிகாம் கச்சதி. ஆன்சர். ரவிஹி குத்திர கிரீடதி. ரவி எங்க விளையாடுறா? ரவி உத்யானே கிரீடதி. உத்தமம். ஏதத் கிம் பலம்? ஏதத் நாரிகேல பலம். भवतः नाम किं? कुत्र यूस् பண்ணி ஒரு कुत्र भवान् कुत्र वसति? पिता कुत्र गच्छति? पिता कार्यालयं गच्छति. माता कुत्र गच्छति? मात्रा आपणः गच्छति. आपणं गच्छति. आपणं गच्छति. बालकः कुत्र गच्छति? ओके. गृहे कति प्रकोष्ठाः सन्ति? गृहे 5 प्रकोष्ठाः सन्ति. मार्गे कति लोकयानानि सन्ति? लोकयानानि सन्ति. मार्गे 7 लोकयानानि सन्ति. गृहे कति वृक्षाः सन्ति? गृहे 5 वृक्षाः सन्ति. உத்தமம். சோ இப்போ என்ன பண்றேன்னா, மேபி நான் அடுத்த இருக்கிற வேர்ட்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்றேன். உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த வேர்ட்ஸ் இப்பயே டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ அட்லீஸ்ட் ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க மினிமம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வாங்க. ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கதா, அடுத்தது குதஹ, அப்புறம் கதம், அப்புறம் கிமர்த்தம். ஸோ கிம், குத்ர, கதி, கதா, குதஹ, கதம், கிமர்த்தம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு 2 வாக்கியங்களை 2 கொஸ்டின்ஸை நீங்க கிரியேட் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு முடியுதோ நீங்க ட்ரை பண்ணலாம். பிதா குதஹ ஆகச்சதி. பிதா எங்கிருந்து வருகிறார்? பிதா இத்தஹ ஆகச்சதி. இங்கிருந்து வருகிறார். துவம் கதம் பச்சசி. நீ எப்படி சமைப்பாய்? அகம் சம்யக் பச்சாமி. நான் நன்றாக சமைப்பேன். கிமர்த்தம் எதற்காக? பாலிகா கிமர்த்தம் கிரீடதி. பாலிகா ஆனந்தார்த்தம் கிரீடதி. குத்ர எங்க? துவம் குத்ர கச்சசி. நீ எங்கே
செல்கிறாய். ம். அகம் வித்தகோஷாம் கச்சசி வித்த கச்சாமி. கோஷம். நான் வித்தகோஷம் கச்சாமி. நான் பேங்குக்கு செல்கிறேன். ம். ஏதத் கிம், இது என்ன? ஏதத் வாட்சுக்கு கட்டி. கட்டி. ஹஸ்தகட்டி. ஹஸ்தகட்டி. ஏஷா ஹஸ்தகட்டி. ஹஸ்தகட்டி. ஓகே. ஏஷா ஹஸ்தகட்டி. एतत् किम्? एषा हस्तगति. एतत् किम्? एषा हस्तगति. 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 बालकः कतिवारं पठति? बालकः 7 வாரம் பட்டதி. 7 முறை படிக்கிறான். உத்தமம். தன்யவாதः. ஓகே, ஸோ இதை ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து இந்த 7 சென்டென்சஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கொஷின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 10 கொஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இந்த வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ மினிமம் 10, ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து அடுத்து என்னன்னா, இந்த 7 வார்த்தைகளுமே வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. இந்த கிம், குத்திர, கதி, கதா, குதஹா, கதம், கிமர்த்தம் எல்லாமே வந்து காலையிலே ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இது ஜென்ரலாக வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கொஷின் வேர்ட்ஸ். ஸோ இதனால இந்த 7 கொஷின் வேர்ட்ஸ்க்குமே வந்து அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சப்த ககாராக. சப்த ககாராகன்னா 7 கா வினாக்கள், 7 வினாக்கள் அப்படின்னு பொருள். ஸோ இது கொஞ்சம் பாப்புலரான ஒரு 7 வார்த்தைகள் கொஷின் கேட்கறதுக்கு. ஜென்ரலாக கொஷின் கேட்கறதுக்கு இந்த 7 வார்த்தைகள் நம்ம பிரயோகிப்போம். அதனால இதுக்கு வந்து சப்த ககாராக அப்படின்னு பெயர். பட் இதை தவிர மற்றதும் இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் கஹா, கா, கே, காணி, காஹா, இது மாதிரி நிறைய மற்ற வார்த்தைகளும் இருக்கு. பட் பொதுவாக இந்த 7 வார்த்தைகள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ற வார்த்தைகள். இதுக்கு வந்து சப்த ககாராக. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா sanskrit.today சேனல், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.